ஹே ஃபேம், நான் தான் குருமா. ஸோ எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ரொம்ப நாளாக நம்மளுக்கு ஒரு ஆசை, நம்மளும் ஒரு ரைடிங் கிளப்ல ஜாயின் பண்ணி நம்மளும் கிளப்லேருந்து ஒரு ரைட் போகணும் ஆசை. இன்னைக்கு வந்து அந்த ஆசை வந்து நிறைவேற போகுது. ஸோ ஆமா கைஸ், நம்ம வந்து கிளப் ரைட் தான் போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க போகலாம். அடிக்கணுமா? இல்லை அடிச்சாச்சா? டேய் ஏண்டா இந்தியன் மெட்ரோல அங்கே போயிட்டேன். நானும் அங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் வந்தேன். சரி சரி. ஆக்சுவலி இந்த குரூப்ல யாருமே எனக்கு தெரியாது. 2-3 தெரிஞ்ச முகமா இருந்தாலும் மற்றவங்க எல்லாருமே எனக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளப்ல இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரைடு. எனக்குன்னு மட்டும் இல்லாமல் நம்ம கிளப்போட ஃபர்ஸ்ட் ரைடு இதுதாங்க. ஸோ லைட்டாக ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. பட் போக போக பழகின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்ல ஃப்ரெஷ்அப்காக ஒரு பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆனக்கடி ரோட் ரீச் ஆனதோ ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாரும் டீயை குடிச்சோம். ஸோ அந்த இடத்துல நம்ம எல்லா ரைடர்ஸ் கூட மிங்கல் ஆகவே ஆரம்பிச்சோம். டீ குடிச்சு முடிச்சுட்டு நம்ம கோ ரைடர் பிரவீன் ப்ரோ நம்ம குரூப்புக்கு ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த ஹேண்ட்சிங் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா ஒரு ப்ராப்பர் குரூப் ரைடுக்கு ஒரு ப்ராப்பரான ஹேண்ட்சிங் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். அப்போதான் எந்த ஒரு டிஸ்கனெக்ட் இல்லாமல் ப்ராப்பராக ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனக்கட்டி அட்டப்பாடி அந்த ரோடு வழியாக தான் போனோம். ஸோ ஆனக்கட்டி ரோடு பற்றி உங்களுக்கு சொல்ல வேணாம். ஸ்டார்டிங்கில் சூப்பராக இருக்கும். பட் அட்டப்பாடி ரீச் ஆக ரோடு அவ்வளோ மோசமாக இருக்கும். ஆனால் சீரியஸாக சொல்கிற கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. போகும்போது அட்டப்பாடி பிரிட்ஜ் கிட்ட நின்று ஃபோட்டோஸ் எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு தான் போனோம். என்னாச்சு என்ன போகலாம்ல? இடம் நல்லா இருக்கு. ஆனால் இங்கே நிப்பாட்டிங்கன்னா வண்டி வராதாங்க. அது எடுத்துடணும், வேற வழி இல்லை. 16 வண்டி சட்டு எடுப்பீங்களா? கிளைமேட் சத்தியமாக சொல்ல உடச்சிருச்சுங்க. செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. கிளைமேட் சக்க வருத்தா இருக்குது. என்ன கொஞ்சம் ஒட்டியே போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு பைக் வந்துச்சுன்னா பைக் போகிற அளவுக்காச்சும் வைங்க. சரிங்கண்ணா. ஏன் என்ன இப்படி டிராஃபிக் பண்ணுறீங்க? டைவ் அடிச்சிருவோமா இப்படி? அப்புறம் அங்கேருந்து கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட்க்கு நிப்பாட்டணும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அட்டப்பாடி ரோடு வழியாக கிளம்பிட்டோம். ஸோ இந்த ரைடில் நம்மளோட டெஸ்டினி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆன கொட்டப்புள்ளா டேமு கேரளாவில் நீலம்பூர் தான் போயிருந்தோம். வண்டி எல்லாத்தையும் மேலே நிப்பாட்டி நடந்துதான் கீழே போகணும். மேலே வண்டி நிப்பாட்டிட்டு அப்படியே கீழே நடந்து போயிட்டுருக்கோம். மேலே உள்ள க்ரௌடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கொட்டப்புள்ளா டேமு. குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே தான் நடந்து போகணும். இதுதாங்க டேம். அங்கெல்லாம் ஆளவன் நினைக்கிறேன். எப்படி சூப்பராக எப்படி வா. ஆளவன் நினைக்கிறேன். அங்கெல்லாம் ஆளவன்டா. இங்கேதான் வெடப்பு. அங்கெல்லாம் வெடப்புட சத்தியமா. சைடில் வேணா சமைச்சு போய்க்கலாம். நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா க்ரௌட் அந்த அளவுக்கும் இல்லை. அந்த தண்ணி கூட பார்த்தீங்கன்னா லெவலாக தான் இருந்துச்சு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே போகிற இடத்துல கேஸ் நின்று சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டாம். நல்லா ஹாப்பியாக குளிச்சுட்டு மேலே வந்தோம். பட் இந்த இடத்துல இப்படி ஒரு சீன் நடக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. இதுலேயே பிடிங்கிருக்காங்க. ரெண்டுமே பிடிங்கிட்டாங்களா? வண்டியில் இருக்க இண்டிகேட்டர் தான் பிடிங்க வச்சுருக்காங்க. ஏன் வண்டி பார்த்தாலே ஏகத்தளமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பேசாமல் வண்டி உள்ளே நிப்பாட்டிருக்கலாம். உங்களுக்கு இண்டிகேட்டரே இல்லையா? இப்படி இருக்காங்க பைத்தியக்காரங்களா இருக்காங்க. பரவாயில்ல, ஒன்று தான் பிச்சிருக்கான். பைத்தியக்கார கூமட்டையெல்லாம் இருக்காங்கடா. எல்இடியை போட்டிருந்தீங்க. எல்இடி போட்டவனுக்கு ஃபுல்லாக பிடிங்கிட்டானுங்க. நான் இந்த ஹாலஜன் பல்ப் இருக்குனால விட்டுட்டானுங்க. இது எல்லாம் ஹாலஜன் பல்ப். ஃபாக் லைட் இருக்கான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். ஃபாக் லைட் இது நட்டு போட்ட டைப் இப்போ ஒன்று உடச்சுட்டு போயிருந்தாங்க. திருப்பி கனெக்ஷன் இவ்வளோ லென்த்துக்கு இருக்கிற ஒயரை திருப்பி அவங்க உள்ள போட்டு போகலாம் வாங்க. வெறி ஆகுது இங்கே நின்னா. சரி விடுங்க போகலாம் வாங்க.
சரிங்க, கேரளா வர்றவங்க பார்த்தே வாங்க. நம்ம டிஎன் வண்டி பார்த்தாலே உங்களுக்கு எகத்தலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா வண்டியில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் எல்லாத்தையும் பிச்சு வச்சுருந்தாங்க. டிஎன் வண்டி பார்த்தது உங்களுக்கு என்ன கோவம்னு தெரியல. நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தோம். பட் இதெல்லாம் பார்க்கும்போது செம அப்செட் வந்து கோவம் வந்துச்சு. சரி ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். ஊர் எந்த அளவுக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்கும், அதை விட பல மடங்கு இங்கே இருக்க ஆளுங்க ரொம்ப மோசமாக இருக்காங்கடா. ஸோ நீங்கள் கேரளா வர மாதிரி இருந்தீங்கன்னா சேஃபாக வாங்க. உங்கள் வண்டி அந்த உங்கள் திங்ஸ் எல்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க. இங்கே யாரையும் நம்ப முடியாது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வரும்போது லஞ்சை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் திரும்பி வந்துட்டோம். ஃபைனல் டீ பிரேக் அண்ட் we will go back to home. அவங்க அங்கே திசை நோக்கி போவாங்க. வீட்டுக்கு போகிற தருணம் வந்தாச்சு. பாதி பேர் வந்து கிளம்பிட்டாங்க. நம்ம ஆள் வண்டி மட்டும் பஞ்சர் ஆகிடுச்சு வர வழியில். ஸோ ஒரு பஞ்சர் போட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஓகே ப்ரோ, பார்த்துப்பாங்க. நம்மளும் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறதா. இங்கேருந்து நான் போய் ஃபஸ்ட்டு புரியல எல்லாம் எடுத்தாச்சுடா. போய் கூகுளில் ட்ராப் பண்ணிட்டு நான் என் வீட்டுக்கு வரணும். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன் இங்கே யாருமே எனக்கு தெரியாது, எல்லாரும் எனக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு. பட் வீடியோட எண்டிங்கில் நான் சொல்கிறேன் இங்கே எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். இதுதான் நம்மளோட ரைடிங் கிளப்போட ஸ்பெஷலு. இப்போ நம்மளோட கிளப்பில் பார்த்தீங்கன்னா யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். நம்ம கிளப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணுறேன்னு ஆசைப்பட்றீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். மற்ற கிளப் மாதிரி பேமெண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணுறது இந்த சீசன் அந்த சீசன் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. நம்ம கிளப்போட மெயின் மோட்டிவ் ஒரு மிடில் கிளாஸில் பிறந்தா கூட நம்மளால் ரைட் பண்ண முடியும். அண்ட் தென் நல்லா ஒரு கிளப்பில் ஜாயின் பண்ணி கிளப் ரைட் எல்லாம் போக முடியும். அந்த நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ண முடியும் தான். ஸோ தாராளமாக எங்கள் கிளப்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். சந்திப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. லவ் யூ ஆல்.